உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டாக்டர் சிவாவை அழிக்கிறத பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? சக்தி சக்தி சக்தி, நீ இருக்கியே ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுற. என்னால அப்படி எப்படி செய்ய முடியும்? நான் சிவாவோட சித்தியாச்சே, உனக்கு தான் தெரியும்ல. அவனுக்கு நான் ஒரு அம்மா மாதிரி. உங்களோட இந்த நாடகத்தை நிறுத்துங்க. உங்க உண்மையான முகத்தை நான் பார்த்து, இந்த முறை நான் அந்த சிவாவை அடிக்க போற அடியில இந்த உலகத்துல எந்த சக்தியாலையோ அவனை காப்பாத்த முடியாது. உங்களோட முகத்தை இனிமே தெர போட்டு மறைக்க முடியாது. சொல்லுங்க, டாக்டர் சிவா எங்க? நீங்க அவரை என்ன பண்ணீங்க? என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பயமா இருக்கு? எனக்கு எதுவும் சரியா படல. முதல்ல அந்த ரஞ்சன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போனான். இப்ப அந்த மந்திரா ஆண்டி. எனக்கு ஏன் இப்படி தோணுது? அதாவது டாக்டர் சிவா ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் தான் என் சக்தி மேல கை வச்சிருப்ப? இது நீ என்ன அடிச்சதுக்குடா. என்ன தூக்கி போட்டு அடிச்சல்ல, இப்போ உன்னோட டர்ன் டாக்டர். எனக்கும் சக்திக்கும் நடுவுல வந்திருக்கு. இது என்ன அவமானப்படுத்தினதுக்கு. முதல்ல நீங்க போங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் பார்க்கணும்ல. முதல்ல நீங்க போங்க, இல்ல நான் யாரை பாக்குறேனோ அவன் பேஷண்ட் ஆயிட போறான். அறிவு கட்டவளே, அவன் கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் தொடக்க போயிட்டியா? நீ திருந்தவே மாட்டியா? நீ என்ன மதர் தெரசாவா? மறந்துட்டியா அவன் உன் மனசை எப்படி உடைச்சான்? அன்னைக்கு உன்னை எப்படி அவன் தப்பு தப்பா பேசினான்? எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன எனக்கு இனிமே போன் கூட பண்ணாதேன்னு சொன்னான். நான் உங்ககிட்ட காதல. உங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்ய மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், காதலிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. பணக்கார பசங்களை உங்களுடைய பேச்சுல மயக்கி அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் செட். இங்க பாரு, நான் உனக்கு கடைசி முறை சொல்றேன், ஃபைனல் வார்னிங் தரேன். அதோட உன் போன்ல இருந்து என்னுடைய நம்பர், அப்புறம் உன் மனசுல இருந்து என்ன எடுத்துடு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவனோட கண்ணீரை துடைக்க போயிட்ட. அறிவு கட்டவளே, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. இன்னைக்கு உனக்கு தாண்டி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உன் வருங்கால புருஷன், உன் புகுந்த வீட்டுக்காரவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. யாராவது பார்த்தாங்கன்னா குடி முழுகி போயிரும். புரிஞ்சுதா? ஏதாவது தப்பா நடந்ததுன்னா அவனை விடு, எங்க எல்லார் கண்ணுல இருந்து கண்ணீரை துடைக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? இன் ஷார்ட், இனிமே நீ ரஞ்சனை மட்டும்தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? டாக்டர் சிவா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீ நினைத்தது நடக்கும். உனக்கும் உன் மச்சானுக்கும் இப்படி திருடுறத தவிர வேற எதுவும் தெரியாதா? சாரி, பஜ்ஜி ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டேன், வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு எடுக்க போற வீட்டுல இப்படி ஃப்ரீயா முழுங்குனா இப்படிதான் ஆகும். சாரிப்பா. உனக்கு மருந்து கொடுத்து அனுப்புறேன்.
ஐயோ ஐயோ, என் அக்காவோட தலையெடுத்து உங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டா பாருங்க. எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ண தெரியுமா? இந்நேரத்துக்கு அந்த டாக்டர் கதையவே முடிச்சிருப்பேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிவாவை பத்தி நீ அப்படி யோசிப்ப? உன்னை நான் கொஞ்சம் டீல்ல விட்டாலும் விட்ட, நீ ரொம்ப ஓவரா பறக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க இந்த மாமனும் மச்சானும். சிவாக்கு மட்டும் உங்க 2 பேரால ஒரு கீறல் ஏற்பட்டா கூட என்னை விட மோசமானவ எவ்வளவு இருந்ததோ இல்ல, இருக்கவும் மாட்டான். இது வரைக்கும் நான் கைய காலதான் உடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த மந்திராவால சிவா அவனோட உயிரையே இழக்க போறான். எங்க போனீங்க நீங்க? மேல இப்ப கீழே. இந்த மக்களுடைய மூல சர்க்கியூட்டை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வீட்டோட சர்க்கியூட்டை சரி பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சாரி, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. அட கடவுளே, நான் எப்படியாவது சிவாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா இதனால சிவாவுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த பிரச்சனையில சக்தியும் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.